ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஹோசையா சாப்டர் 6 verse 1. கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். பிரியமானவர்களே, இங்கே நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் ஓசியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் குடும்பத்தை தேவனுக்கு நேராக ஜெபத்தில் நடத்துகிறார். எப்படி ஜெபிக்க வைக்கிறாரு அப்படின்னு நான் பார்க்கும்போது, கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள்னு சொல்கிறார். எப்போ? அவர் நம்மை பீறினார், அவர் நம்மை குணமாக்குவார். அவர் நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். Come and let us return to the Lord, for he has torn, but he will heal us. He has stricken, but he will bind us up. அவ பாருங்க, he has torn us, நம்மளை கிழித்து போட்டார், பீறி போட்டார், ஆனால் அவரே நம்மை குணமாக்குவார். அப்போது எங்கே திரும்ப சொல்கிறாரு தீர்க்கதரிசி? கர்த்தரிடத்திலே திரும்பிடுங்க. சில நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக சில காரியங்களை செய்து நம்ம கர்த்தருடைய கரத்தில் அடி வாங்கிடுறோம். ஏன் அடிக்கிறாரு ஆண்டவர்? ஆண்டவர் பாருங்கள், அவருடைய பிள்ளைகளை தண்டிக்கிறவர் இல்லை, சிட்சிக்கிறார். அது ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை, அது ஒரு சாஸ்டைஸ்மெண்ட், அது ஒரு சிட்சை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? பிரியமானவர்களே, இங்கே பார்க்குறோம், நேசிக்கிற ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறார். எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து அவனை சேர்த்து கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். எதுக்காக சிட்சிக்கிறார் என்று பார்க்கும்போது, சேர்த்து கொள்வதற்காக, அவனை தம் பட்சத்தில் இழுத்து கொள்வதற்காக தேவன் வைத்திருக்கிற வழி அதுதான். ஒரு தகப்பன் தம் பிள்ளையை எதுக்கு சிட்சிக்கிறாரு? ஒரு பெரிய கடப்பாறையை எடுத்து, ஒரு இரும்பு தடியை எடுத்து, ஒரு இரும்பு ராடை எடுத்து தலையில் அடித்து கொல்ல மாட்டார். ஒரு அப்பா என்ன செய்வார்? ஒரு பெரம்பு எடுத்து அதில் பிள்ளையை அடிப்பார். எதுக்கு அடிப்பார்னா, அவனை நேசிக்கிறார். அவன் இந்த மாதிரி தவறை செய்யக்கூடாது, இந்த மாதிரியான பாவ வழியில் போகக்கூடாது, தவறான பாதையில் அவன் நடக்கக்கூடாது என்று சொல்லி அவனை சிட்சிக்கிறார். அவனை சிட்சிக்கிறாருடைய நோக்கம், அவனை இன்னும் நேசிப்பதினாலே, அவன் மேல் அன்பு கூறுகிறதினாலே அவன் கெட்டுப்போய் விடக்கூடாது என்பதற்காக தான் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறான். அதுபோல நம்முடைய தகப்பனாகிய தேவன், அவர் அவருடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிட்சை வரும்போது, நம்ம அநேக நேரத்தில் சில பிள்ளைங்க பாருங்கள், அப்பா அடிக்கும் போது ஓடி வந்து அப்பாவே கட்டி பிடிச்சிக்கும். அப்பா அடிப்பார், ஓடி வந்து அப்பாவே கட்டி பிடிச்சிக்கும். அதுதான் ஒரு நல்ல முறை. ஆனால் சில பிள்ளைங்க பாருங்கள், அப்பா அடிப்பார், ஓடி போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போயிடும், பக்கத்து வீட்டுக்கு ஓடி போய் ஒளிஞ்சிரும். அது சரியில்லை. அதுபோல தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் தேவன் அவர்களை சிட்சித்த பொழுது எங்கே போயிட்டாங்கன்னா, அசிரியர் அண்டைக்கு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் அசிரியா அண்டைக்கு போகக்கூடாது, நீங்கள் எங்கே வரணும்னா, ஆண்டவர் உங்களை சிட்சிக்கும் போது அவர்கிட்டயே நீங்கள் திரும்பி வரணும். ஏன்னா அவர் தான் நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். தர்மையான இந்த நல்ல நாளில் கூட பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் அநேக நேரங்களிலே தேவனால் சிட்சிக்கப்படுகிறோம். சிட்சிக்கப்பட்டு சோர்ந்து போய், நம்ம அநேக நேரத்தில் விசுவாசத்தை விட்டு வளைவி போய், கர்த்தரை விட்டு தூரமாய் போய், உலகத்திற்கும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்து
நம்முடைய ரட்சிப்பை வீணாக்கி நம்முடைய வாழ்க்கையவே ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறோம். பிரியமானவர்களே, நாம் அப்படி செய்யக்கூடாது. நான் சொன்ன பார்த்தீங்களா, சில பிள்ளைகள் அப்பா அடித்தாங்கன்னா அப்பாக்கிட்டே ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிக்குங்க. அது மாதிரி நம்ம ஆண்டவர் நம்மளை அடித்தாருன்னா எதுக்கு அடிக்கிறார்? நம்மளை நேசிக்கிறதுனால தான். நம்ம சரியான பாதையில் நடக்கணும், நம்ம தவறி போகிறோம், வழி தப்பி போகிறோன்றதுனால தான் சிட்சிக்கிறார். எதுக்குன்னா நம்மளை நேசிப்பதினால். ஆதலால் வேற எங்கேயும் போகாமல், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அசீரியனை தேடி போனாங்களோ அதுபோல் போகாமல் நம்ம கர்த்தரிடத்திலேயே திரும்புவோம். ஆண்டவரிடத்திலே திரும்புங்க, வேற எங்கேயும் போகாதீங்க. உங்களுடைய காயங்கள் ஆறாது. அவர் அடித்த அடிகள் ஒரு நாளும் அந்த காயங்கள் கட்டப்படுவதில்லை. நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்தீங்கன்னா அவர் உங்களை பீறினார், அவர் உங்களை குணமாக்குவார். அவர் உங்களை அடித்தார், அவரே உங்கள் காயங்களை கட்டுவார். அவர் நல்ல தேவன், உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன். ஆதலால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே கம் அண்ட் லெட் அஸ் ரிட்டர்ன் டு த லார்ட். நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் திரும்ப கடவோம் என்பதை இந்த நாளிலே அறிந்து நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் அவர் அணைத்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்து செவ்வையான பாதையிலே நம்மை நடத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்ற வார்த்தையின்படி தேவனே, இந்த நாளிலே நாங்கள் வேறு எங்கேயும் போகாமல் ஆண்டவரே உம்முடைய கரத்திற்கே நாங்கள் ஓடி வருகிறோம். நீர் எங்களை அடித்து, நீர் எங்களை பீறினீர். ஆண்டவரே, நீரே எங்களை குணமாக்கும்படி உம்மிடத்திலே அன்பு உண்டு, உம்மிடத்திலே நேசம் உண்டு. ஆண்டவரே, உம்மிடத்திலே இரக்கங்கள் உண்டு. ஆதலால் நாங்கள் உம்மிடத்திலே திரும்பி ஓடி வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொண்டு நீர் அவர்களை அரவணைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.